ஒன்றுமில்லாத வெறுமையான இந்த பாத்திரங்களை எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகம் எங்களை வெறுக்கையில் ஆண்டவரே, நீர் எங்களை சேர்த்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த குடும்பம் எங்களை சேர்த்துக் கொள்ளாத பொழுதும், அன்பை பொழியாத பொழுதும் ஆண்டவரே, அப்பா நேசர் நீர் உடைய விளையாட பெற்ற அன்பை ஆண்டவரை நினைத்து உடைய சிலுவையில் அறையுண்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. ஒரு பாவமான வாழ்க்கையில் இருந்த எங்களை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் வேறு பிரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புனித வெள்ளியில ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களுக்காக சிந்தின அந்த கண்மலையாகிய ஆண்டவரே, அந்த சிலுவையை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் யாரும் விரும்பப்படத்தக்க உள்ள பாத்திரங்கள் இல்லை என்பதை அறிந்தவர்களாய் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நேசம் பெரிது ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது ஆண்டவரே, தயவு பெருசு ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவரே, இந்த களிமண்ணவுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அறையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் நீர் வளையும்படியா சிலுவையில் நீர் அறையுண்டு எங்களுக்காக மரித்தது உண்மை என்பதை விசுவாசித்த ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இந்த பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நாங்கள் வணையப்படுகிற பாத்திரமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் நீர் வணையும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வேதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை வாழத்தக்கதாக உம்முடைய சித்தத்தை செய்யத்தக்கதான ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வெறுமையானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் அறிந்து தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீரே புகழப்படத்தக்கவர். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உடைய ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்காய் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததற்காய், அந்த விலையேற பெற்ற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த அறையில யாரெல்லாம் ஒரு விண்ணப்பத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறார்களோ, உண்மையாய் ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா இந்த கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உமக்காக எழும்பி நிற்க நீர் பலனை தரும்படியா என்னுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பலன் இல்லாதவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கும் சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய கரம் இன்றைக்கு இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீட்டப்பட்டு இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வரப்போகிற ஒவ்வொரு பகுதியுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நாளைய தினத்தில் இருக்கிற ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை மறுநாள் இருக்கிற ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே சேனையா என்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும்படியா என்னுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். அமர்ந்திருப்போம். இது காணிக்கையின் நேரம். உங்களுடைய காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கிட்டீங்களா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை ஆண்டவரே உமக்காக மனமும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. முதன்மையானவைகளை உமக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. அந்த முதன்மையை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை எவ்வளவாய் நேசித்து ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் உமக்காக இதை கொண்டு வந்திருக்கிறோம். நீர் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கும்படியாகவும் ஆண்டவரே படைத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் மேன்மையானதை கொடுக்க, கடன்கள் இல்லாதபடி உடைய பிள்ளைகளை ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதே தேசத்தில் இவர்கள் நன்மையினாலே நிறைக்கப்பட்டு, நன்மையினாலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே வாழ்ந்திருக்கத்தக்கதான கிருபையை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு கானான் தேசத்தில் ஆண்டவரே பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை நீர் கொடுத்து, இந்த தேசத்தில் இருக்கிற நன்மையினாலே உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக உச்சிதமான கோதுமையினாலே நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனான தகப்பனே. ஆமென். இப்பொழுது மகன் ஆலன் வந்து அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான பெருமைகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. படைக்கப்பட்ட காணிக்கைக்காக வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக ஜீனா சிஸ்டர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்து இந்த நாளிலேயும் தகப்பனே அதை நினைவு கூறும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை பாடி ஆராதிக்க கர்த்தர் இணக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் படைத்த ஒவ்வொரு காணிக்கைகளுக்காய் உமக்கு நன்றி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் அதிகமாய் நீங்க பலப்படுத்துங்க. இந்த காணிக்கைகள் உங்களுடைய ஊழியத்துக்கு பயன்படும்படியான கிருபையை நீங்க தாங்க. உங்களுக்கு முன்பாக வருகிற தேவ செய்திக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பேசுகிற பிள்ளைகளை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நினைவு கூறும்படியான இந்த நாளிலே ஒவ்வொருவரும் இருதயத்திலே அப்பா அதை உணர்ந்தவர்களாய் கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் ஒப்புக்கொடுத்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய மறைபொருட்களை வெளிப்படுத்துங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் உங்களுடைய திவ்ய பிரசன்னம் கூட இருக்கட்டும். அந்த ஒவ்வொருவரும் வந்தவனமாக அல்ல, அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பெற்றவர்களாய் திரும்பி செல்ல உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடன் சொன்னோம். பாஸ்டமா வந்து தேவனுடைய செய்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எடுத்து வாசிப்போம். 1 யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 4வது அதிகாரம்
6வது வசனம், சாரி 9, 10, 9, 10 வசனங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதை நினைவு கூறும்படி இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த ஒரு நாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை அழகா யோவான் சொல்லும்போது சொல்றாரு, அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சாராம்? நாம் பிழைக்கும்படிக்க. இன்னைக்கு ஒருத்தருடைய மரணம் இன்னொருத்தருக்கு ஜீவனை கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு வெளிப்பட்டது. இன்னைக்கு சிலுவை காட்சி அதை உங்க முன்பதாக நீங்க கொண்டு வரும்போது எது வெளிப்படுது தெரியுமா? தேவனுடைய அன்பு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை நீங்க உங்க வாழ்க்கையில ருசிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய அந்த மரணத்தை, நம்முடைய பாவத்தை வந்து அவர் முற்றிலுமாய் அவருடைய ரத்தத்தினால கழுவினாரு அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரும்போதே நம்முடைய உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய அன்புனால அது பொங்கி அதை நிரம்பும். எத்தனை பேர் இதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, பிதா என்ன செஞ்சாரா? அவருக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். என்ன தெரியுமா? அது willingly offered. மகனை என்ன செய்யறாரு? விருப்பத்தோட மரிக்கும்படிக்கு என்ன செய்யறாரா? ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அடுத்த 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்புனால தன்னுடைய சொந்த பேரான குமாரனை கொடுத்துட்டாரு. ஆனா 10வது வசனம் சொல்லுது, நம்ம அவரு மேல அன்பு செலுத்தினதுனால கிடையாது. இன்னைக்கு நம்ம செஞ்ச கிரியைனாலும் நம்ம அவர் மேல வைத்திருக்கிற அன்புனால கிடையாது. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ரொம்ப பரிசுத்தம்ன்றதுனால கிடையாது, நம்ம பெரிய நீதிமான்றதுனால கிடையாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்மை நேசித்தபடினால அவர் என்ன செஞ்சாரா? வில்லிங்கா மனசார தன்னுடைய குமாரன் நமக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிதா வந்து சொல்லும் போது, மனுஷனை மீட்டெடுக்கும்படி அவர் ஒரு திட்டத்தை போடும்போது இயேசு கிறிஸ்து இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செஞ்சாரு? எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து. கிறிஸ்து என்ன செஞ்சாரா? பிதாக்கு அவர் என்ன பண்ணாரா? நமக்காக அவரு சுகந்த வாசனையான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? தன்னை முழு மனதார மரிக்கும்படிக்கு அவரும் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்? அவரும் நம்மள நேசித்தபடினால, நம்ம மேல் அன்பு வைத்தபடினால. அப்படிதானே வருது அந்த வசனம். என்ன சொல்லுது? ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்ப பிதாவும் குமாரனும் இசைவா என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்? ஒரே ஒரு ரீசன், அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு நிமித்தமாய். அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது நம்ம பார்க்கிறோம் 2வது அதிகாரத்துல, இதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் 2வது அதிகாரம் 6-8 நம்ம வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. நல்லா கவனிங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. அந்த வார்த்தையை மட்டும் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். போதும். என்ன பார்க்கிறோம்? தன்னை பாருங்களேன், அவரு காட் இல்ல. அந்த ஆண்டுக்கு 3 ஒரு விசேஷித்த ஒரு சுபாவம் இருக்கு. அது என்னது சொல்லுங்கப்பா? ஆம்னின்னு ஆரம்பிக்கிறது. 3 காரியங்கள் என்னது? ஆம்னிபொட்டன்ட், அடுத்தது ஆம்னிசியன்ஸ், அதுதான் ஆம்னிபிரசன்ஸ். ஓகே, அடுத்து சாரி, ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட் அண்ட் ஆம்னிசியன்ஸ், ஆம்னிசியன்ட். சரியா? எல்லாம் வல்லவர், அது ஆம்னிபொட்டன்ட். அடுத்தது எல்லாம் எங்கும் நிறைந்தவர், ஆம்னிபிரசன்ஸ். எல்லாம் அறிந்தவர், ஆம்னிசியன்ஸ். இந்த 3ஐயும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டாரு. தன்னை வெறுமையாக்கி, அதுதான் கிரேக்கத்துல அத கீனோசிஸ் என்று சொல்லுகிறோம். கம்ப்ளீட் எம்ப்டிங். ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரம் ஃபுல்லும் நிரம்பி இருக்கு. அந்த பாத்திரத்தை பார்த்து எப்ப நீங்க அது எம்ப்டின்னு சொல்லுவீங்க? எல்லாம் அந்த பாத்திரத்துல இருக்கிற எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாத்திரத்தை பார்த்து என்ன சொல்வீங்க? எம்ப்டின்னு சொல்வீங்க. இந்த பாத்திரத்தை ஒண்ணும் இல்லை. அந்த பாத்திரம் ஒன்றும் இல்லாத அந்த ஒரு நிலைக்கு வரும்போதுதான் அது வெறுமையான பாத்திரம்னு சொல்றோம். அப்ப இயேசு என்ன செஞ்சாரா? முற்றிலுமாய் தனக்கு இருந்த he set aside all divine privileges. தேவனா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பிரிவிலேஜ் அவருக்கு இருந்திருக்குமோ அதை எல்லாவற்றையும் நமக்காக ஒதுக்கி அவர் தன்னை தானே வெறுமையாக்கினார். இன்னைக்கு நான் சொல்ற இந்த பேச்சுல உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அது உள்ள போகுது, அதை எவ்வளவு தூரத்துக்கு உங்களால கிரேக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை மட்டும் நீங்க தனியா இருக்கும் போது இதை நீங்க கொஞ்சம் தியானிச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கண்ணீரால நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? அவருடைய அன்பை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த தேவன் தன்னிடத்துல இருக்கிற எல்லா மகத்துவத்தையும் இழந்து நமக்காக வெறுமையாக்கி என்ன செஞ்சாரா? அடிமையின் ரூபத்தை எடுத்து அந்த சிலுவை மரணம் என்று சொல்றதுதான் அந்த காலத்துல இருக்கிற கொடூரமான ஒரு மரணம். ஒரு ஆளை நீங்க மேக்சிமம் 100% ஒருத்தரை நீங்க சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சிலுவை மரணத்தை தான். அவன் அணுவாய் அவன் மரிக்க வேண்டும் என்று சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அவன் மரிக்கணும்னு சொன்னா அந்த சிலுவை மரணம் தான் அந்த நாள்ல இருந்தது. அப்ப அப்படிப்பட்டதான அந்த கொடூரமான அந்த மரணம், முதல்ல எல்லா பிரிவிலேஜஸையும் விட்டுட்டார். எல்லா தேவன் சொல்லக்கூடிய அவருக்கு இருந்த எல்லா தகுதியையும் விட்டாரு. அடுத்தது நம்முடைய பாவத்துக்காக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க வேண்டாம். 15:3 நம்ம பார்க்கிறோம், நமது பாவங்களுக்காய் அவர் மரித்து, நம்முடைய பாவத்தை, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அவனுக்கு தண்டனை கிடைக்குது அது வேற. ஆனா எந்த ஒரு பாவமும் அறியாத அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக என்ன செஞ்சாரா? அவர் மரித்தார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையில பார்க்கிறோம். அது எப்ப மரித்தாரா? ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணார். நம்ம பாவியா தான் இருந்தோம். பாவியா இருக்கும் போதுதான் அவர் நமக்காக மரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மிடத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்மிடத்துல அவர் எதையுமே எதிர்பார்க்கல. நல்லா கவனிங்க, நம்மிடத்துல அவர் எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம மாறணும்னு அவர் எதிர்பார்க்கல. நம்ம பாவியா இருக்கும் போது அவர் என்ன செஞ்சாரா? நமக்காக மனு உருவம் எடுத்து நமக்காக அவர் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம முதல்ல வாசிச்ச வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நாம் பிழைக்கும்படிக்கு பிதா என்ன செஞ்சாரா? கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
இன்னைக்கு நம்ம பாவத்துல இருக்கிற நமக்கும் மரித்த கிறிஸ்துவுக்கு என்ன தொடர்பு? இன்னைக்கு மரித்த கிறிஸ்துவுக்கும் இன்னைக்கு பாவத்துல வாழ்ற நமக்கும் என்னது? இன்னைக்கு எப்படி நம்ம பிழைப்போம்? இன்னைக்கு வசனம் வாசிச்சோம், முதல் வசனம் வாசிச்சோம், நம்ம பிழைக்கும்படிக்கு அவர் வந்தார். அப்ப இன்னைக்கு எப்படி நம்ம பாவத்துல இருக்கோம், அவர் மரிச்சிட்டார். இன்னைக்கு அப்ப எப்படி நம்ம பிழைப்போம்? நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுது. யோவான் 3:16, John 3:16. For God so loved the world. சொல்லு மணிவாஸ். நல்லா கவனிங்க. அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் தந்தார். அப்போ இன்னைக்கு நம்ம பிழைக்க வேண்டும் என்று சொன்னா ஒரே ஒரு ரூல் தான் அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். பாவத்துல இருக்கிற நாம் இன்னைக்கு பிழைக்க வேண்டும் என்று சொன்னா அவர் அனுப்பின அந்த ஒரே பேரான குமாரனை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இன்னைக்கு இது எல்லாம் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியங்கள் தான். இன்னைக்கு இந்த விசுவாசிக்கிறத குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்லுது வசனம்? அழகா ஒரே வார்த்தையில சொல்லுது, for whoever believeth in him shall not perish. இன்னைக்கு நம்ம பிழைக்கணும். அப்ப அவரை விசுவாசிக்கணும். இன்னைக்கு இந்த தேவனை விசுவாசிப்பதுல படிகள் உண்டு. இன்னைக்கு 3 காரியம் இன்னைக்கு இருக்கு. அதை மட்டும் நம்ம இன்னைக்கு வேகமா நம்ம பார்த்து முடிக்க போறோம். முதலாவதாக எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Ephesians chapter 1 verse 13. எபேசியர் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது முதல்ல என்ன அவர் சொல்றாரு? அவர் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. இது ஸ்டெப் 1. என்னது? சத்திய வசனத்தை நம்ம கேட்டு நம்ம என்ன செஞ்சோம்? விசுவாசிகள் ஆனோம். இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கீங்க? விசுவாசிகள் யாரெல்லாம் சத்திய வசனத்தை கேட்டு இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சரியா? ஃபர்ஸ்ட் லெவல் என்னது? நீங்க விசுவாசி ஆகும்போது, என்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டு நீங்க இயேசுவை தேவனாய் நீங்க ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பும் போது நீங்க என்ன ஆறீங்க? விசுவாசி ஆயிட்டீங்க. விசுவாசிக்கிறவர்களாகி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரா? யாருக்குள் முத்திரை போடுறாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் முத்திரை போடுறாரு. You are sealed. அவர் முத்திரை குத்துற இவன் என்னது? விசுவாசி. இயேசுவை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னு பரிசுத்த ஆவி முத்திரை போடுறார். நல்ல கவனிங்க கொஞ்சம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யணும்? முன்னேறி செல்ல வேண்டும். முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சுவிசேஷத்தை நம்ம கேட்டு கிறிஸ்துவின் மரண செய்தியை கேட்டு அவர் உயிர்த்தெழுந்து நமக்கு செய்த எல்லாவற்றையும், அந்த சிலுவை மரணத்தினால நமக்கு அவர் தந்த அந்த ரட்சிப்பு, அந்த சந்தோஷம், அந்த பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் நம்ம கேட்டு நம்ம என்ன செய்யறோம்? அவரை ஏற்றுக்கொள்றோம். அப்ப நம்ம விசுவாசி ஆனோம். நம்முடைய இருதயத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, ரோமருக்கு 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இருதயத்துல விசுவாசிச்சு நாவுனால நம்ம என்ன செய்யறோமா? இல்லைன்னா அறிக்கை செய்யும் போது நம்ம என்ன செய்யறோமா? ரட்சிக்கப்படுறோம்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ரோமர் 10:9-10 நம்ம அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். பரவாயில்ல, அதுக்கு வாசிக்க வேண்டாம்.
அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் 16:16. மார்க் 16:16 வாசிங்க. மார்க் சாப்டர் 16. 16:16. நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம என்ன வாசிச்சோம்? சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆயிட்டோம். விசுவாசி ஆனதுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல முத்திரை போட்டாரு. கிறிஸ்துவுக்குள்ள இவங்க இருக்காங்கன்னு முத்திரை போட்டாரு. அடுத்தது விசுவாசிகள் ஆகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நல்ல கொஞ்சம் கவனி. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா நீங்க விசுவாசியா மாறுறீங்க. விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். குளிர் தான். ஆஃப் பண்ணணுமா? ஆஃப் பண்ணிருக்கமா? கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இங்க எங்க இருக்கதா? கம்மி பண்ணுங்க. சரியா? கிளாஸ் அட்டென்ஷன். அப்போ என்ன பார்க்குறோம்? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டோம் இல்ல? ஏற்றுக்கொண்டுட்டோம். அடுத்தது ரெட்ஷிப். நல்ல கவனிங்க. ரெட்ஷிப் எங்க கம்ப்ளீட் ஆகுது? முத்திரை. நிறைய பேர் இன்னைக்கு முத்திரை போட்டோன்னு போதுங்க, அதான் பரிசுத்த ஆவியானவர் நான் விசுவாசின்னு முத்திரை போட்டார்ல, அது போதும். முத்திரை போட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானத்தை குறித்து நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். அவரை விசுவாசிச்சு எடுக்கல அப்படின்னா என்ன செஞ்சிருங்க? திருப்பி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல அறியாமையின் காலத்துல நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? பாப்டிசம் நம்ம இமர்ஷன், நம்ம மூழ்கி ஞான ஸ்நானம் நிறைய பேர் அது என்னன்னே தெரியாம எடுத்திருப்பீங்க. அப்படி யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்திருக்கேன் ஆனா நான் எதுக்கு எடுத்தேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கீங்கன்னா, இயேசுவை விசுவாசிச்சு இருதயத்துல அவரை விசுவாசிச்சு வாயினால அறிக்கை பண்ணி எடுங்க. அப்ப இதுதான் என்னது? ஒரு விசுவாசியின் ஐடென்டிட்டி. 3 ஐடென்டிட்டியை நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னது? a believer who is sealed. முத்திரை, கிறிஸ்துவுக்குள் முத்திரை பண்ணப்பட்ட விசுவாசி. சரியா? அப்ப என்ன? இந்த விசுவாசி ரட்சிக்கப்படுறான். என்னது? சுவிசேஷத்தை கேட்கிறான், இயேசுவை விசுவாசிக்கிறான், ஞான ஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்படுகிறான். அப்பதான் அது அழகா அந்த கிளியர் இது பாருங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னவங்க விசுவாசியா மாறி ஞான ஸ்நானம் எடுத்துக்கணும். அப்பதான் என்னது? ரட்சிக்கப்பட்டான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது நீங்க பார்க்கும்போது யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜான் சாப்டர் 3 verse 18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான். நல்லா கவனிங்க. செகண்ட் லெவல் விசுவாசி. இவன் யாரு? ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதவன். ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னா என்னதுன்னா பனிஷ்மெண்ட், காண்டம்னேஷன். இந்த லெவல் விசுவாசியை என்ன செய்ய முடியாது? பனிஷ் பண்ண முடியாது. கவனிக்கிறீங்களா? நல்லா ஃபர்ஸ்ட் கேட்டகரி முத்திரை தான் போட்டிருக்கு. ஆனா எப்படினாலும் அது வாழும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுவோம், ஆனா அது இஷ்டத்துக்கு வாழும். இந்த 2வது கேட்டகரி அவரை விசுவாசிக்கிறவன் என்னது? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படின்னா he cannot be punished. அவனை பனிஷ் பண்ண முடியாது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். இப்ப இந்த 2வது கேட்டகரியில என்ன தெரியும்ல? ஆக்கினை தீர்ப்பு இல்லாத இந்த விசுவாசி பாவ மன்னிப்பை பெற்று கொண்டவன், தான் நீதிமான் என்று அறிந்தவன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்காவன்? I am righteousness. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது. நம்ம எல்லாம் யாரா இருக்கோம்? We are the
righteousness of God, தேவ நீதியா இருக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப இந்த இரண்டாவது லெவல் விசுவாசி யார் அப்படின்னா, நான் நீதிமான், கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். புரியுதா? இதுல ரெண்டு விதமான நீதிமான்கள் இருக்காங்க. இந்த ஆக்கினைக்குள்ள தீக்கப்படாத ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் என்ன பண்ற கூட்டம், நீதிமான் எத்தனை தடவை விழுவான்? 7 தடவை விழுந்தாலும் எழும்பி நிற்பான். நீதிமான் அப்படின்னு சொல்லுவான், தமால்னு பாவத்துல விழுந்துருவான். அடுத்து திருப்பி எங்க வருவான்? ஆண்டவர்கிட்ட வருவான். திருப்பி நான் நீதிமான்பா, திருப்பி என்னது பாவத்துல விழுவான். புரியுதா? ரோமர் 8வது அதிகாரம் 33, 34 வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 8, 33, 34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நல்ல இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பரவாயில்லப்பா நீதிமான் விழுந்தாலும் எழுந்து நிப்பான்னு பாவத்திலே வாழும்படி கிடையாது. பாவத்துல இருக்கிற உங்களை தட்டி எழுப்பி ஆண்டவர் பக்கமா திருப்பும்படியாய் தான் நான் இந்த வசனத்தை எடுத்தது. நீதிமான் என்னது? நீதிமான்ற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு விலக வேண்டும். ஆனா ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கு. எப்படின்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளாதபடினால அவங்களால இருக்க முடியாது பரிசுத்தமா. அதனால ஒரேடியா என்ன செஞ்சிருவாங்க? ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. அப்படி யாராவது இன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து நீங்க விலகி இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு பிதாவுடைய வலது பார்சத்துல இருந்து உனக்காக நான் பரிந்து பேசுறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து அவன் எங்க போறான்? தேவனுக்கு முன்பதாக அவன் போய் என்ன சொல்றான்? நம்மள குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும், நம்ம பேசுற ஒவ்வொரு காரியத்தையும், நம்ம எங்க போறோம், நம்ம என்ன எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க போறான் அவன்? டெய்லி நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போறீங்களோ இல்லையா, அவன் போறான். அவன் ரெகுலர் விசிட்டர். எங்க? ஆண்டவருடைய த்ரோன் ரூம்க்கு, கோர்ட் ரூம்க்கு. நம்மள குறித்து ஆண்டவரிடத்துல போய் குறை கூறும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை போய் அக்யூஸ் பண்றதுக்கு அவன் என்ன பண்றான்? போறான். நீங்க இன்றைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு சின்ன காரியத்தினால தேவனை விட்டு நீங்க விலகி இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கேன். ஏன்னா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் பக்கமா வரணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? என்னைக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம விட்டுறோமோ நமக்கு இரக்கம் கிடைக்கும். அவருடைய இரத்தம் சகல விதமான பாவங்களையும் அது கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி நம்ம என்ன இருந்தாலும் சரி, உங்களுடைய சிறு வயதுல இருந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எந்தெந்த காரியம் உங்களுடைய மனதுல உறுத்திட்டு இருக்கோ அதெல்லாம் வச்சு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அறிக்கை செய்து விட்டு விடுங்க. உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற கர்த்தர் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல அடுத்த கூட்டம் என்ன தெரியுமா? ரோமர்கள் அதே 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் கவனிங்க. அடுத்த குரூப் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு அப்பப்ப கீழே விழுது, அப்பப்ப கீழே விழுது. அடுத்த கூட்டம் என்ன வசனம் சொல்லுது? கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்கள். அது யாரை குறிக்குது? முத்திரை வாங்கினவங்க. கிறிஸ்து இயேசு சத்திய வசனத்தை கேட்டு
விசுவாசிகளாகி பரிசுத்த ஆவியினால் முத்திரை குத்தப்பட்டவர்கள், இயேசுவுக்குள் முத்திரை குத்தப்பட்டவர்கள். அவங்க மாம்சத்தின் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஏன் கீழே விழுது? மாம்சத்தின்படி நடக்கிறாங்க. ஏன் அப்பப்ப நீதிமான் கீழே விழுறான்? மாம்சத்தின்படி அவன் வாழ்றனால. ஆனா அடுத்த கூட்டம், ஆக்கினை தீர்ப்பு இல்லாத கூட்டம் எப்படி வாழுது? தேவ ஆவியினால நடத்தப்படுது. அப்ப தேவ ஆவியினால நடத்தப்படும் போது கம்ப்ளீட்டா அந்த கூட்டத்துக்கு என்னது இல்ல, பனிஷ்மெண்டே கிடையாது. அல்லேலூயா. இந்த கூட்டம் என்ன தெரியுமா செய்து? 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அதே 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த கூட்டம் ஆவியினால பிழைக்கிற கூட்டம், ஆவியினால நடத்தப்படுகிற கூட்டம். முதல் விசுவாசி முத்திரை குத்தப்பட்ட விசுவாசி. இரண்டாவது கேட்டகரி விசுவாசி தேவ ஆவியினால நடத்தப்படுகிற விசுவாசி. அந்த முதல்ல விழுந்து 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 எழும்புற அந்த ஆளை போல இல்ல, தேவ ஆவியினால நீங்க நடத்தப்படும் போது உங்களுக்கு முற்றிலுமாய் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 2 வார்த்தை நமக்கு ஒரு விசுவாசிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு காண்டம்னேஷன், இன்னொன்னு கன்விக்ஷன். ஒன்னு ஆக்கினை தீர்ப்பு. இந்த காண்டம்னேஷன் பிசாசு கொண்டு வருகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்றாரு, தைரியமா சொல்றாரு. ஏன்னா இந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ள நம்மள அக்யூசேஷன் பண்றது, நம்மள ஒவ்வொரு தடவையும் நம்மள குற்றம் சாட்டி நீ குற்றவாளி என்ற குற்றவாளி கூண்டுக்குள்ள நம்மள நிறுத்துறது பிசாசு. இன்னைக்கு அந்த குற்ற உணர்வு, அந்த காண்டம்னேஷனை கொண்டு வருகிறது பிசாசு. இந்த காண்டம்னேஷன் வரும்போது தேவனை விட்டு பிரிஞ்சிருவீங்க. என்னைக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்வு வந்து உங்களுக்கு ஜெபிக்க முடியலையோ, வேதத்தை வாசிக்க முடியலையோ, ஆண்டவர் கிட்ட உங்களால நெருங்க முடியலையோ, நீங்க உஷாராகணும். ஏன்னா இந்த காண்டம்னேஷன் எங்க இருந்து வந்திருக்கு? இந்த குற்றச்சாட்டு எங்க இருந்து வந்திருக்கு? பிசாசினிடத்துல இருந்து வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், என்ன விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பிசாசு உங்களை குற்றப்படுத்த முடியாது. நீங்க விழுந்தாலும் நீங்க மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வரலாம். அடுத்தது கன்விக்ஷன். இது பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவது. இன்னைக்கு நம்ம சில காரியங்கள் நம்ம தப்பு பண்ணிட்டோம். இந்த கன்விக்ஷன் நம்ம செஞ்ச தவறுகளை ஆவியானவர் உணர்த்தும் போது அது கர்த்தரிடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. இத தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கன்விக்ஷன் இஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். கன்விக்ட் பண்ணுவார், உணர்த்துவார். இந்த தப்பை நீ செஞ்சுட்ட. அப்ப என்ன, ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் போது நம்மளை எங்க கொண்டு போவாரு? ஆண்டவர் இடத்துக்கு கொண்டு போயிடுவார். அங்க போய் நம்ம என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்டு நம்ம தேவனோடு கூட அந்த உறவை நம்ம புதுப்பித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மிக முக்கியமானது, எந்த லெவல் விசுவாசியா இன்னைக்கு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஏசு ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை நடத்துகிறவராக இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஏசு சிலுவையில 7 வார்த்தைகளை அவர் சொன்னார். 7 வார்த்தையும் தேவ பிள்ளைகளுக்கான 7 மெசேஜ். முதல் வார்த்தை என்னது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்ப அவர் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. முதல்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? மன்னிக்கிற பழக்கம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு வேணும். மன்னிக்கணும். கணவன் மனைவியை மன்னிக்கணும், பழகுங்க. மனைவி கணவனை மன்னிக்கணும். பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கணும். நம்ம உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடரலும் பிரச்சனையும் இல்லாம நம்ம யாராலுமே வாழ முடியாது. அப்ப முதல்ல ஆண்டவர்
கற்றுக் கொடுக்கிறது மன்னிப்பு. ரெண்டாவது, ரட்சிப்பு இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியாதுன்ட்டு. பக்கத்துல இருக்கிற பார்த்து, இன்றைக்கு நீ அவன் என்ன சொல்றான், நானோ நம்ம எதுக்குடா இங்க தொங்கிட்டு இருக்கோம், நம்ம செஞ்ச பாவத்துக்கு தொங்குறோம், ஆனா இவர் ஒண்ணுமே செய்யாம தொங்குறாருப்பா. அப்ப அது எதை காட்டுகிறது? நம்முடைய கன்விக்ஷன், உணர்த்தப்பட்டு ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை காட்டுது. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டாரு. மூன்றாவது என்ன சொன்னாரு? ஸ்திரியே இதோ உன், அப்புறம் சீஷனை நேசிக்கிற சீஷனை பார்த்து என்னது? பொறுப்பு. நீ ஒவ்வொருத்தரும் உங்க குடும்ப பொறுப்புகளை ஒழுங்கா பண்றீங்களா? கணவர் தான் செய்ய வேண்டிய பொறுப்பை வீட்டுல பண்றீங்களா? இல்லைன்னா மொபைலே கதிட்டு இருக்கீங்களா? இல்ல மனைவி உட்கார்ந்து மொபைலே வந்து பார்த்துட்டு மற்ற காரியங்களை நம்ம பழக்கம் விட்டுக்கிட்டே இருக்கோமா? இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பை நம்ம செய்யறோமா? பெற்றோராய் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளை நம்ம செய்யறோமா? தகப்பனா நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகள் அநேகம் இருக்கு. தேவனிடத்திலேயே பிள்ளைகளை நெருங்கி கொண்டு போக செய்யறது ஒரு தகப்பனுடைய வேலை தான். ஆண்டவர் மனைவியை கேட்கவே மாட்டாரு. நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிற்கும் போது அப்பாவை தான் கேட்பாரு, எப்பா நீ தான்ப்பா குடும்பத்தின் தலைவன், உன் பிள்ளைகளை நீ எப்படி? ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டாரு? ஆபிரகாமை குறிச்சு ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு? தன் பிள்ளைகளுக்கு போதைப்பான் கர்த்தருடைய வார்த்தைய. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பொறுப்பு. அந்த கல்வாரி சிலுவையிலையும் தன்னுடைய தாயை என்ன செய்யறாரு? பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. நான்காவது, இதெல்லாம் என்னது? ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழும்படி அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னது? மன்னிப்பு, ரட்சிப்பு, பொறுப்பு. நாலாவது என்னது? ஏன் கைவிட்டீர்? என்ன தெரியுமா? தத்தளிப்பு. தேவன் இல்லை என்று சொன்னான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தத்தளிப்பாய். ஒரு செகண்ட் விட்டுட்டாரு பிதா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இப்போ அநேக சாட்சிகள் கேட்கிறோம், ஹெல் இஸ் கோயிங் டு பி அப்படியே ஃபயர், சூடு, அப்படி இப்படி. முதல்ல தேவன் இல்லாத இடம் தான்ப்பா என்னது? நரகம். absence of God is hell. இன்னைக்கு தீயோர் மேலும் நல்லோர் மேலும் என்ன பண்றாரா? மழைய வர்ஷிக்க பண்றாரு. சூரியன் வருது, அது 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 காலத்தின்படி அது எடுத்து எல்லாம் ஃபங்க்ஷன். அது யாரால? அவரால. தேவன் இல்ல வச்சுக்கோங்க அந்த இடத்துல, ஒண்ணும் இருக்கு. absence of God. அதே ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு தத்தளிப்பு, ஸ்ட்ரகிள், பிரச்சனை. அப்ப அந்த 4வது வசனம் அவர் சொல்ற வார்த்தை சொல்லும்போது, நீ பிதா இல்லைன்னா, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ தத்தளிப்ப. அடுத்தது என்ன சொல்றாரு? I thirst. அது எதை குறிக்குது? நிறைய நம்ம ஊழியக்காரங்க ஆத்மாவுடைய தாகம்லாம் சொல்லுவாங்க. பட் பேசிக்கா அது என்ன அப்படின்னா, இட் ஷோஸ் ஜீசஸ் ஹியூமனிட்டி. தவிப்பு. ஒரு மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தவிப்பு உண்டு, பாவம், போராட்டம் உண்டு இந்த பூமியில. ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன இருக்கு? அவருடைய ஹியூமனிட்டி. நான் மனுஷன், எனக்கு தாகமா இருக்கு. ஏன்னா அந்த மனித ரூபத்துல தான் அவர் மரிக்கணும், இன்னொரு மனுஷனை விடுவிக்கும்படி. இன்னைக்கு மனுஷனை, இன்னைக்கு நம்ம மனுஷியா இருக்கிற நம்மளை விடுவிக்கணும்னு அவர் யாரா மரிக்கணும்? மனிதனா வந்து மரிச்சாதான் அது ஈக்குவல் ஆகும். அப்ப இட் ஷோஸ் ஹிஸ் ஹியூமனிட்டி. சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன். அப்ப ஹியூமனிட்டி. அவர் சொல்றாரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தவிப்பு இருக்குப்பா. அடுத்தது என்னது? முடிப்பு. என்ன பண்ணாரு? இட் இஸ் finished. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில அவன் எதுக்காக வந்தானோ அதை நிறைவேற்ற வேண்டும். ஏசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றினார். அவரை பத்தி என்னென்னலாம் தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார்.
இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் இன்னைக்கு அவர் நம்மளை எதுக்காக பூமியில வைத்தார் அதை நிறைவேற்றாம நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு லாபமும் இன்னைக்கு இல்லை. அப்ப அடுத்தது என்னது நம்ம பார்க்கிறோம்? முடிப்பு. you have to complete. அவர் சொல்றாரு it is finished. எதுக்காக நான் என்ன இந்த பூமிக்கு நீங்க அனுப்புனீங்களோ அதை எல்லாவற்றையும் நான் முடிச்சிட்டேன். கடைசியா என்னது? ஒப்புவிப்பு, கமிட்மெண்ட். கமிட் பண்ற எதை? தன்னுடைய ஆவியை. நீங்க நிறைய பேர் என்னது ஆவி போய் அங்க சேர மாட்டேங்குது, தூக்கு மாட்டுது, தீ குளிக்குது, எதையாவது குடிக்குது. இன்னைக்கு நம்ம ஆவி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு முன்மாதிரியா இயேசு எல்லாவற்றையும் அவர் செஞ்சுட்டு போயிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? மன்னிக்கணும், ரட்சிக்கப்படணும், பொறுப்புள்ளவனா இருக்கணும். தேவன் இல்லை என்று சொன்னால் அவன் தத்தளிக்க வேண்டும். ஒரு மனிதனாய் பிறந்து இந்த பூமியில அவனுக்கு தவிப்பு இருக்கும். அடுத்தது என்னது? தவிப்பு. அடுத்தது முடிப்பு. அடுத்தது ஒப்புவிப்பு. 7 பூ. அப்ப இரண்டாவது விசுவாச லெவல் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் லெட். ஃபர்ஸ்ட் முத்திரை குத்தப்பட்டவர்கள். முத்திரை போடுறாரு பரிசுத்த ஆவியான். இவன் விசுவாசி. நீங்க உலகத்தான் அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். முத்திரை. அடுத்த லெவல் என்னது? ஆக்கினை தீர்ப்பு இல்லாதவர்கள். இயேசுவை என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்ற. அப்ப இதுல தேவ ஆவியினால நடத்தப்படுகிறவர்களா இன்னைக்கு நீங்களும் நானும் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கோம்? அடுத்தது கடைசியா அதை பார்த்து நம்ம முடிச்சிரும். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம். ஜான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இது மூன்றாவது லெவல். ஃபர்ஸ்ட் சீல்டு, 3 எஸ். ஃபர்ஸ்ட் சீல்டு முத்திரை. ரெண்டாவது குரூப் விசுவாசி ஸ்பிரிட் லெட். ஸ்பிரிட் லெட், ஆவியினால நடத்தப்படுகிற. மூன்றாவது ஸ்பிரிட் ஃபில்ட். இவனுடைய எதுல இருந்து வருது? உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் பாயுது. ஹல்லேலூயா. இது எதை குறிக்குது? ரெண்டாவது லெவல் வெறும் ஆவியானவர் என்ன பண்றாரு? அவனை லீட் பண்றாரு, அவனை நடத்துறாரு, தனிப்பட்ட நபரை நடத்துறாரு. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா. அதனால்தான் யோவான் 14:12 இயேசு சொல்றாரு. ஜான் சாப்டர் 14 and verse 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இது ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப். ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கும், சரியா? இங்க ஒரு டம்ளர் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த டம்ளர்ல ஒரு 1 லிட்டர் இல்ல ஒரு 1/2 லிட்டர் பிடிக்குது வச்சுக்கோங்களேன். நான் ஊத்திக்கிட்டே இருக்கேன். அது எவ்வளவு பிடிக்குதோ முடியுதோ அதை விடையும் அதிகமா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கிற ஒரு டம்ளர்ல 1 லிட்டர் தண்ணி ஊத்துறேன். அந்த 1/2 லிட்டர் முடிஞ்சோன்னு அது என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழியுது. பார்த்தீங்களா? அதுதான் இந்த மூன்றாவது விசுவாசி. அவன் நிரம்பினது மட்டும் இல்ல, தேவ ஆவியானவர் அவன் நடத்தப்படுறது மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கு அவன் பிரோஜனம் உள்ள ஒரு விசுவாசியாய் அவன் மாறுகிறான். ஹல்லேலூயா. அது ஸ்பிரிட் ஃபில்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம முதல்ல பார்த்தோம். நாம் பிழைக்கும்படிக்கு பிதா என்ன செஞ்சாரு? தேவன்
அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சதுக்கும் நம்ம பிழைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா, அவரை விசுவாசிக்கிறவன் தான். இன்னைக்கு இயேசு மரிச்சிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மரிச்சிட்டு போயிட்டார். அவரு மரித்ததுக்கு அப்புறமாவே கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில உண்டு இல்ல? எல்லாரும் விசுவாசிச்சாங்களா? இல்ல. அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, அவருடைய சொந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் அவர் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசிக்கிறதுல முத்திரை மட்டும் எனக்கு போதுங்க. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என் இருதயத்துல, அதோட எனக்கு போதும். சரி, அடுத்த லெவல், நான் என்ன நீதிமானா நான் பாத்துக்கிறேன், நான் எனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் வராம எந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பும் வராம நான் பாத்துக்கிறேன், அது எனக்கு போதும், நான் நல்லா இருந்தா போதும், நான் பரலோகம் போனா போதும். இல்ல, தேவ ஆவியினால நடத்தப்படுகிறது மட்டும் இல்ல, மற்றவர்களை நடத்துகிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென். நீ எந்த லெவல் விசுவாசியா இருக்கிற? எந்த லெவல் விசுவாசி? முத்திரை மட்டும் போதும்ன்ற விசுவாசியா? நான் மட்டும் நீதிமானா இருந்தா போதும்ன்ற விசுவாசியா? மற்றவர்களையும் நான் நீதிமானாய் மாற்ற வேண்டும் என்ற விசுவாசியா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதி பாயும். இன்னைக்கு நீங்க யாரையும் தேடி நீங்க போகவே வேண்டாம். இன்னைக்கு யாருடா நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு யாரடா போய் பிடிக்கலாம், இன்னைக்கு யாரடா போய், தேவையே இல்லை. உங்க உள்ளத்திலிருந்து பாயிற ஜீவ நதி ஆட்களை உங்க பக்கமா கொண்டு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் பிழைக்கும்படிக்கு அவர் அனுப்பினாரு. இயேசுவும் தன்னுடைய எல்லாவற்றையும், அந்த தேவன்ற அந்த தகுதி எல்லாவற்றையும் நமக்காக அவர் விட்டு அதை வெறுமையாக்கி மனுஷனாய் வந்து நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்லயாக இது வரைக்கும் அந்த சிலுவை காட்சியை நான் தியானித்ததே இல்லை என்று யாராவது இருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதை என்ன செய்யணும்? உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர. அவர் நமக்காக பட்ட அந்த பாடுகளை, நமக்காக அவர் எப்படி ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை அவர் ருசி பார்த்தாருன்றத இன்னைக்கு நீங்க உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரணும். ஏன் தெரியுமா? அந்த அன்பு இருக்கு பாருங்களேன், இன்னைக்கு உங்களை 3rd லெவல் விசுவாசியா மாற்றிடும். ஹல்லேலூயா. அந்த அன்பு இன்னைக்கு ஏன் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கணும்? அந்த அன்பை நம்ம ருசிக்க மாட்டேங்கிறோம். அவருடைய அன்பை இன்னைக்கு நம்ம ருசிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நேரம் எங்க தெரியுமா? ஜீவ நதிகள் புறப்பட்டு பாயிர அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அந்த அன்பை உணர்ந்தவர்களா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து, அந்த ரூபம் கூட இல்லையா இன்னைக்கு ஷ்ரவுட் ஆஃப் டியூர் அப்படின்னு சொல்லி இயேசுடைய முகத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏசாயா சொல்லும் போது சொல்றான், அந்த ரூபமே இல்லைங்க, அவருடைய முக சாயலே போயிடுச்சு. ஏசாயா 53 வாசிக்காதவங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் வாசி. ஐசாயா 53 போய் வாசிங்க. அவர் நமக்காக எப்படிப்பட்ட பாடுகள் அவர் பட்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் எழுதிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த அன்பை உணர்ந்தவர்கள் இன்னைக்கு அதுதான் நமக்கு வேணும். இன்னைக்கு மனுஷனுடைய அன்பு மாறிடும். இன்னைக்கு மனுஷனிடத்துல அன்பு ஏங்குறீங்களா? இன்னைக்கு மனுஷனிடத்துல எனக்கு ஏதாவது அன்பு கிடைக்காது. மனுஷன் என்ன பார்த்து இன்னைக்கு என்னுடைய வாஞ்சி அவன் நிறைவேற்ற மாட்டானா? மனுஷன் இன்னைக்கு எனக்கு ஒரு பாசமா 4 வார்த்தை பேசிட மாட்டாங்க. வேண்டாம்.
மனுஷன் பேசுற பாசமான வார்த்தை விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களோடு பாசமா அவர் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் அவருடைய பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து அவருடைய அன்பை ருசிக்கிறவர்களா இன்னைக்கு நீங்க மாறுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் பாய்கிற அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு விசுவாசியா நீங்க மாறிடும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியானவர் இந்த நாள்ல நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே எக்ஸாமின் பண்ணுங்களேன். உங்களை நீங்களே அந்த தராசுல வச்சு நீங்களே உங்களை மெஷர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கிறேன்? இயேசுவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறவனாய் நான் இருக்கிறேன்? வெறும் முத்திரை மட்டும் போட்டா போதும்பா, அவர் இருதயத்துல அவர் தான் கடவுள், அவர் தான் தேவன் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அது போதும் இல்ல. நீங்க அடுத்த லெவலுக்கு வரணும். நீங்க நீதிமானா மாறணும், பாவம் இல்லாத ஒரு நபரா மாறணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றவங்களா நீங்க மாறணும். நீங்க அப்படியே விழுந்திருப்பீங்கனாலும் மறுபடியும் ஆண்டு பக்கமாய் திரும்புறவங்களா நீங்க மாறணும். அவருடைய சிறகுகளின் கீழே வந்துருங்க, அவருடைய மறைவு கீழே வந்துருங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு அந்த அன்பை ருசி பார்க்க முடியாத ஒரு நிலையில இருந்து அவங்க எவ்வளவு போராட்டத்துக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் போறாங்க தெரியுமா? இந்த உலகத்தை மட்டும் நீங்க பாருங்களேன். உங்க கூடயே இருக்கிற ஒரு ஆளு கூட துக்கத்தினாலும் வேதனைனாலும் கண்ணீர்னாலும் இருப்பாங்க. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய அன்புனால நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு அவருக்காக ஒரு நீதிமானான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. இல்ல நான் இன்னைக்கு என்ன நீதிமானா நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு நான் நல்ல ஆளுதான், இன்னைக்கு நான் நல்ல ஒரு விசுவாசி தான். ஒருவேளை நீங்க அப்படி சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு விசுவாசியா மாறுங்க. உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதி பாய்கிற ஒரு விசுவாசியா, பரிசுத்த ஆவியானவர் நிறைவை மற்றவர்கள் காண்கிற ஒரு விசுவாசியா இன்னைக்கு மாறுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேய்களை விரட்டுகிறவர்களாய், சர்ப்பங்களை மிதிக்கிறவர்களாய், வியாதியை குணமாக்குகிறவர்களாய் இன்னைக்கு நீங்களும் நானும் எழும்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று கொள்ளை பொருளா நம்ம பிடிக்கும்படியாய், நீங்களை பிடிக்கிறவர்களா இன்னைக்கு நம்ம மாறணும். ஹல்லேலூயா. 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 ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாயை தரங்க. இன்னைக்கு எந்த அளவு விசுவாசியா இன்னைக்கு நான் இருக்கேன் ஆண்டவரே, ஒரு ஸ்டெப் நான் மேல போட்டு ஆண்டவரே, ஒரு ஸ்டெப் நான் மேல போட்டுப்பா, ஒரு ஸ்டெப் நான் போட்டு. எல்லாரும் வாயை தரங்க, எல்லாரும் வாயை தரங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமா இருக்கப்பா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளவு தூரத்துக்கு உங்களை விசுவாசிக்கிறேன் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. அப்பா எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் என்ன நிரப்புங்கப்பா, இன்னும் என்ன நிரப்புங்கப்பா, இன்னும் என்ன நிரப்புங்கப்பா. எனக்கு இந்த அளவு போதாதப்பா, கணுக்கால் போதாது, முழங்கால் போதாது, நான் நீந்தி மூழ்கும்படியாய் ஆண்டவரே ஜீவ நதி என்னுடைய உள்ளத்திலிருந்து பாயும்படியாய். ஹல்லேலூயா. ஓ என்ன நிரப்புங்க. ஹல்லேலூயா. அந்த கல்வாரி காட்சியப்பா, நமக்காய் அவர் பட்ட பாடுகள். ஓ ஹல்லேலூயா. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில்
ருசிக்கிறவனாய் நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை ருசிக்கிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. நாங்க பிழைக்கும்படிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் விட்டு விட்டு நீங்க வந்தீங்கப்பா. அந்த கொடூரமான மரணத்தை எங்களுக்காய் நீர் ருசி பார்த்தீர் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் விட்டீரப்பா. முழு ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்த நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே சரீரம் எங்களுக்காக படும்படிக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துல எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிற கண்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எப்படி இந்த தேசத்துல இந்த ஆண்டவரே பூமியில நீர் நடந்தீர் அப்படி நாங்க ஒவ்வொருத்தரும் நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆட்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல இருந்து நீங்க பாயுங்க ஆண்டவரே. ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடட்டும். நன்றி தகப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் நீங்க எடுத்து வணங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கோடா கோடியான ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆண்டவரே வழி நடத்துகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஒரு நாள்லயும் ஆண்டவரே வேலைக்கு போயிட்டு ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே டயர்டா வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வலி வேதனையோடு ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீங்க ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்க. இந்த நேரத்துல விசேஷமாய் அப்பா பினு பிரதர் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உச்சம் தலைந்து உள்ள கால் வரைக்கும் ரத்தம் ஊற்றி பாயட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே மகனுக்கு பரிபூர்ண விடுதலை நீங்க கட்டளையிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த கண்கள்ல இருக்கிற அந்த அலர்ஜி இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். உங்க சுகம் ஆண்டவரே மகனுக்குள்ளாய் பரிபூர்ணமாய் அது கடந்து வருவதாக. பரிபூர்ணமாய் அது கடந்து வருவதாக. நன்றி தகப்பனே. அப்பா இந்த அறையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா வலியோட சரீர பலவீனத்தோட யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்களோ ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இருக்காங்களோ ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே உடைய ஆணிப்பா இந்த கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. சேஷ்ம சீனில உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு செல்லும் தன் தன் வேலை அது செய்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் ரத்தம் ஊற்றி பாய்கிறதுக்காய் நன்றி அப்பா. நீங்க கொடுத்த நல்ல சுகத்துக்கும் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. பிள்ளைக்கு நீங்க கொடுத்த ஆண்டவரே அந்த விடுதலைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக அப்பா. பலப்படுத்துங்க அப்பா. பலப்படுத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குறைகளும் ஆண்டவரே நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எல்லா குறைகளும் அது நிறைவாய் அது மாறட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரும் கட்டப்படட்டும்பா. ஒவ்வொருத்தரும் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உமக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னால பைபிள் வாசிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு தேவனோடு கூட நேரத்தை செலவிட முடியலன்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிசாசு தந்திரமாய் ஆண்டவரே பிள்ளைகளை அப்ப எல்லா இடத்துலயும் பிஸியாய் வைத்திருக்கிற அந்த காரியங்களை ஆண்டவரே எல்லா பார்வோனின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெளியேற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே நொறுக்குகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பிள்ளைகளுக்கு லகுவாக்கி கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல விசேஷமாய் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் பிரஷரும் இல்லாதபடிக்கு தேவரீர் நீர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாட்களையும் ஆண்டவரே இங்க இருக்கிற இந்த சூழ்நிலை நிமித்தமாய்
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலையில எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே வேலை இழப்புன்றது ஆண்டவரே நாங்க கேட்க கூடாதப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க அப்படி ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுகிறதுக்காய் நன்றி. பஞ்ச காலத்துல விதைத்த ஈசாக்குக்கு 100 மடங்கு அறுவடை கொடுத்த தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க அப்படியாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் வேலை ஸ்தலத்துல வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே உங்க பிள்ளைங்க மேல ஆண்டவரே சத்ரு கை போடாதபடிக்கு நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, விசேஷமா இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே பூமி எங்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தின் பிரபு நீர் ஆண்டவரே அப்பா. உலகம் எங்கும் சமாதானத்தை நீங்க கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்துல அப்பா நிலைமைகள் எல்லாம் நார்மலா மாறுகிறதுக்காக நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். விடுதலையோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு வாசல்கள் நீங்க திறக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உங்க பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. Lord, your divine protection இயேசுவின் நாமத்துல டிக்ளேர் பண்றேன். Thank you Father. ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தனித்தனியாய் பேராய் பிள்ளைகளை தொட்டு நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்கப்பா. ஒரு குறையும் இல்லாதபடிக்கு பிள்ளைகளை நீங்க நிறைவாய் நடத்துகிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்ப எல்லா துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.